ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட்ல உனக்கு நிறைய விஷயம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கா? தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது, ஆனால் அதை விட அதிகமாக கேள்வி கேட்கணும். நீவா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இடஒதுக்கீடின் வரலாறும் அதன் இன்றைய தேவையும் குறித்து ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருக்கோம். இந்த கலந்துரையாடல்ல நம்மளோட இன்னைக்கு இணைந்திருக்கிறவங்க யார் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு கண்காணிப்பு குழு உறுப்பினரும் திராவிட கழக வெளியுறவு செயலரும் அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பு பொதுச் செயலாளருமான திரு கோ கருணாநிதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இடஒதுக்கீடு ஏன் முதல்ல கொண்டு வரப்பட்டது? இந்த இடஒதுக்கீடுங்கிற வரலாறு பார்த்திங்கன்னா பெரிய நீண்ட நெடிய வரலாறு. இது இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இடஒதுக்கீடுங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இது இதற்கு முன்னாடி இந்த உலகம் தோன்றி பல ஆயிரம் ஆண்டுகள், லட்சக்கணக்கான ஆண்டுகள் சொல்கிறாங்க. ஆனால் இந்தியாங்கிற ஒரு நாட்டில் இடஒதுக்கீடுங்கிறது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் சட்டப்பூர்வமாக வந்திருக்கு. அதற்கு முன்னாடி இருந்த ஒரு இடஒதுக்கீடு இருந்தது. அது என்ன மாதிரி இடஒதுக்கீடுன்னா, அது மதத்தின் அடிப்படையில், மனுஸ்மிருதிங்கிற ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இந்த நாட்டில் இவங்களுக்கு மட்டும்தான் கல்வி, அவங்களுக்கு மட்டும்தான் அனைத்து அதிகாரமும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் மாதிரி கொண்டு வந்து, இன்றைக்கி நம்ம இந்திய அரசியல் சட்டம் சொல்கிற மாதிரி அன்றைக்கி அதுதான் சட்டம். அதை நிறுவனத்துக்கு பிறகு தான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ இதில் ஒரு சிறிய குழுக்களாக இருக்கக்கூடிய, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய குழு, அவங்களுக்கான அதிகாரம் கல்வி அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஸ்மிருதி சொல்லுது. மக்களை 4 வகையாக பிரிக்குது. பார்ப்பனர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், அதை தாண்டி வெளியில் இருக்கக்கூடியவர்கள் பஞ்சவர்கள்னு பிரித்து அதன் அடிப்படையில் தான் இந்த மக்களுக்கான பல பணிகள் இருந்தது. இதில் இந்த உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி அப்படிங்கிறத மனுஸ்மிருதி சட்டமாகும். இது அரசர்கள் பின்னாடி ஆண்டு வரும்போது எல்லா அரசர்களும், அது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அரசர்களுக்கும் அதுதான் சட்டம், கான்ஸ்டியூஷனை தான். அதன் பிறகு தான் எல்லாருமே ஆட்சி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வரலாற்றை பார்த்தீங்கன்னா, அரசர்கள் ஆழ்ந்த எல்லா அரசர்கள் காலத்தையும் பார்த்தீங்கன்னா பொதுப்பள்ளின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லா மாணவர்கள், எல்லா சமூகத்தையும் பிள்ளைகளும் போய் படிக்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடமே இருந்ததில்லை எங்கேயுமே. குருகுல கல்வின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அந்த குருகுல கல்வி யாருக்குன்னா, நான் சொன்ன மேலே இருக்கக்கூடிய அந்த வரிசையில் மேலே இருக்கக்கூடிய அந்த பார்ப்பனர்கள் வீட்டு குழந்தைகள் மட்டும்தான் அந்த கல்வியை கற்கலாம். அப்போ அவர்களுக்கு கல்வி கற்கிறதுனால அதிகார அமைப்பு கிடைக்கிது. அப்போ மற்றவர்கள்லாம் என்னன்னாக்கா, அவங்களுக்கு பிரித்து வைக்கும்போது அதில் சூத்திரர்கள், பஞ்சமர்கள்லாம் பார்த்திங்கன்னா அடிமைத்தனமான வேலைகள் அல்லது அவர்கள் சொல்லக்கூடிய வேலைகள், இப்படிங்கிற ஒரு இதில் அவங்களுக்கு கல்வி கிடையாது, அந்தஸ்தும் இல்லை. இந்த போக்கு தான் கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது ஒரு மாற்றம் வரும்போது, பிரிட்டிஷார்கள் உள்ளே வரும்போது தான் இந்த மாற்றமே இந்த மக்கள்கிட்ட ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அவர்கள் வந்ததற்கு பிறகு தான் இதை பற்றிய ஒரு புரிதல், அவர்கள் இந்த நாட்டில் வரும்போது அவங்க அரசாட்சி பண்ணணும்னு நினைக்கும் போது, அப்போ இந்த மக்களுடைய நிலைமையை பார்க்கும்போது இது ஏன் வெவ்வேறு கூறுகளாக இருக்கிறாங்கங்கிற ஒரு ஆய்வு நடத்தும் பொழுது தான் இதை பற்றிய ஒரு புரிதல் வருது. அதற்கு பிறகு சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு சமஸ்தானம், இந்தியாவுங்கிறது ஒரு சமஸ்தானங்களில் தான் இருந்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி. அப்படி ஒரு சமஸ்தானம் தான் கோலாப்பூர் சமஸ்தானம் மகாராஷ்டிராவில். அதனுடைய அரசராக இருந்த சாகு மகாராஜ், அவர் தான் இந்தியாவிலேயே முதலாக இந்த மாதிரி ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு சட்டமாக கொண்டு வர்றாரு 1902. இந்தியாவில் வேறு எந்த சமஸ்தானத்துலையும் கிடையாது. இப்போ அந்த சமஸ்தானம் மட்டும், கோலாப்பூர் சமஸ்தானம் ப்ராவின்ஸ், அதில் மட்டும்தான் நடக்குது. இதை பார்த்துட்டு பின்னாடி மைசூரில் அங்கே உள்ள அரசர் 1917 அவர் தொடங்குறார். இதோடைய தாக்கம் தான் தமிழ்நாட்டிலையும். இங்கே அலெக்சாண்டர் கார்டியூன்னு ஒரு பிரிட்டிஷ் கவுன்சில் மெம்பர், அவர் தமிழ்நாட்டை ஆராய்ச்சி பண்ணுறாரு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரி இருக்கிறாங்கன்னு பார்த்தா, பெரும்பான்மையான மக்களுக்கு கல்வி இல்லை, அதனால காரணமாக வேலைவாய்ப்புலையும் இல்லை. அப்போ அவர் இந்த புள்ளி விவரங்களை கொடுக்குறாரு. ஒவ்வொரு பிரிவும் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ, அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த 3% பார்ப்பனர்கள் மட்டும்தான் எல்லா துறையிலையும் இருக்கிறாங்க, மற்றவர்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத அவர் ஒரு அறிக்கையாக கொடுக்குறார். இந்த அறிக்கையை படித்ததற்கு பின்னாலே தான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய அந்த திராவிடர் இயக்கம்னு சொல்கிறோம் தமிழ்நாட்டில், அதனுடைய தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் சர் பி டி தியாகராயன்.